பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்ஆன் மூலமாக நாம் அனைத்து நோய்களுக்கும் ஷிஃபா நிவாரணம் காண முடியும். எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் சரி தான். அப்போ அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை. நிச்சயமாக அல்லாஹு தாலா இந்த குர்ஆனில் எனக்கு ஷிஃபா தருவான் என்று நம்பிக்கை வைத்து ஓதுனீங்கன்னு சொன்னால் அந்த நம்பிக்கை தான் 100க்கு 100 உங்களுக்கு குணமளிக்கும். அப்படிப்பட்ட எல்லா நோய்க்கும் குணமளிக்கக்கூடிய ஒரு சூரா குர்ஆன் இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக இருக்கிறது. அது எந்த சூறான்னு சொன்னால் நாம் தினமும் ஓதக்கூடிய அல்ஹம்து சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் எப்படி ஓத வேண்டும் என்பதனை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இந்த முறையில் ஓதுனீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் 100க்கு 100 எந்த நோயாக இருந்தாலும் குணமாகும். புதுசாக வரக்கூடியவங்க வலது பக்கம் பாருங்கள், கீழே சிகப்பு நிறத்தில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும். அதை தொட்டிங்கன்னா நம்முடைய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் புதிதான வீடியோ போடுவதற்கு நமக்கு ஆர்வம் உண்டாக்கும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்பு நான் போட்ட குர்ஆனை கொண்டு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அப்படிங்கிற வீடியோக்கு பார்க்கணுன்னு சொன்னால் இடது பக்கம் பாருங்கள், பிரைட் தமிழ் பயான் இருக்கும், என் ஃபோட்டோ போட்டிருக்கோம். அதை தொட்டிங்கன்னு சொன்னால் அனைத்து வீடியோ வந்துடும். அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ பார்த்துக்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்போது எல்லா நோய்க்கும் நிவாரணம் தரக்கூடிய ஒரு சூறா என்னென்னு சொன்னால் சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த ஃபாத்திஹாவை நம்ம எப்படி ஓதுறது அப்படின்னு சொன்னால் 11 தடவை ஸலவாத் ஓதுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 தடவை ஓதுங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவை 21 தடவை ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா ஃபுல்லாகவே ஓதிட்டு, யா அல்லாஹ் உன் கிருபையை கொண்டு இந்த சூரத்து ஃபாத்தியாவுடைய பரக்கத்தை கொண்டு என்னுடைய நோய்க்கு நிவாரணம் தருவாயான்னு சொல்லி தண்ணியில் ஊதி அந்த தண்ணியை குடிங்க. இது காலையில் ஒரு தடவை இதே மாதிரி ஓதுங்க, மாலையில் ஒரு தடவை ஓதுங்க. அப்படி இல்லையா, ஒரு தடவை ஓதுறா இருந்தால் 11 தடவை ஸலவாத்தும் 41 தடவை அல்ஹம்துலில்லாஹும் திரும்ப இறைவா என் நோயை குணமாக்குவாயாக எந்த நோயை பேரை சொல்லி அதை 11 தடவை சொல்லிவிட்டு திரும்ப 11 தடவை ஸலவாத்து ஓதி தண்ணியில் ஊதி குடிங்க. இந்த முறையை நீங்கள் பின்பற்றிங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும், எந்த டாக்டர்னாலும் தீர்க்க முடியாத நோயாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கிருபையில் நோய் முற்றிலும் குணமாகும். இது சந்தேகமே கிடையாது. இப்னு கையும் சொல்லக்கூடியவங்க, அவங்க மிகப்பெரிய இமாம். அவங்க மக்காவில் இருக்கும்போது அவங்க குறிப்பிட்றாங்க, எனக்கு நோய் வந்தால் நான் ஜம்சம் தண்ணியில் எடுத்து 11 தடவை அல்ஹம்துலில்லா ஊதி குடிப்பேன், குணமாயிரும். யாரெல்லாம் என்கிட்ட நோய் எந்த நோய் கிட்ட வந்தாலும் நான் இந்த 11 தடவை ஓதி குடிக்க சொல்லுவேன், நோய் குணமாகும்னு சொல்லி காமிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் சவுதி அரேபியாவில் ஒரு 5 வருடத்துக்கு முன்பாக ஒரு இளைஞருக்கு மிகப்பெரிய நோய். டாக்டர் சொல்லிட்டாங்க 3 நாள் தான் இருப்பார்னு சொல்லிட்டாங்க. அவர் யதார்த்தமாக ஒரு பள்ளியில் போய் இருக்கும் பொழுது அந்த இமாம் சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஷிஃபா இருக்குது ஓதுங்கன்னு. அந்த அடிப்படையில் என்ன செய்யலான்னு சொன்னால், அவர் சொன்னது எப்படின்னு சொன்னால் 41 தடவை அல்ஹம்துலில்லாஹ் ஓதுங்க, 3 தடவை குல் ஹுவல்லாஹு அஹத், 3 தடவை குல் பிரபின் நாஸ், 3 தடவை குல் பிரபில் ஃபலக், லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 41 தடவை ஓதுங்க என்று சொல்கிறாங்க. இந்தபடியே ஓதிட்டு வர்றாரு. அல்லாஹ்வுடைய கிருபையில் 3 நாள் சொன்னது 3 மாதம் ஆச்சு, ஒன்றும் எந்த நோயும் இல்லை. டாக்டர் போனால் எல்லா நோயும் சரியாயிடுச்சு. இது மிகப்பெரிய விஷயமாகி பல உலமாக்கள் இதை பற்றி ரொம்ப பிரபலியமாக அரபியல் சேனலில் போட்டிருக்காங்க. ஆகவே அன்பிக்கிறவர்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த சிறந்த ஒரு பொக்கிஷன் தான் இந்த குர்ஆன். இந்த அல்ஹம்துலில்லாஹ் ஓதுங்க. அது மாத்திரம் இல்லாமல் இது முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி தர்றதுக்கு நாம் சில விஷயங்களை கட்டாயம் சிந்தாக வேண்டும். ஒன்று என்னென்னு சொன்னால், 5 நேர தொழுகையை நீங்கள் கரெக்டாக தொழுங்க. சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகை விடாமல் தொழுங்க. தஹஜ்ஜத் இஷ்ராக் லுஹா அவ்வாமின் தொழுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் ஜக்காத்து கொடுங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, தர்மம் செய்யுங்க, நோம்பு நோருங்கள். ரமலானில் முழுமையாக ஹஜ்ஜு கடமை யார் கடமை இருக்குது ஹஜ்ஜு செஞ்சுருங்க. இந்த 5 கடமைகளை சரியாக செய்யுங்க.
காலை மாலை தஸ்பீஹாத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆக்கி கொள்ளுங்கள். அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஆனால் அது மிகப்பெரிய வெற்றியை தரும். 3ஆம் கலிமா சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் 150 தடவை. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர் 100 தடவை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி 100 தடவை. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 150 தடவை. இதை நீங்கள் காலை மாலை ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் உண்டாகும். உங்களுக்கு என்ன தேவையோ இது ஓதும்போது ஓதி முடிக்கிறதுக்கு முன்பாக நீங்கள் உங்கள் தேவைகளை 7 தடவை அல்லாஹ்ட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஸலவாத்து 100 தடவை ஓதிட்டின்னு சொன்னால் 150 தடவை ஓதிட்டு சொன்னீங்கன்னா அந்த தேவை நிச்சயமாக நிறைவேறும். இது சோதிக்கப்பட்ட உண்மையாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, அது மாத்திரம் இல்லாமல் கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, பெற்றோருக்கு, அண்டை வீட்டுக்காருக்கு மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யுங்க. ஹலாலான சம்பாதித்து ஹலாலான முறையில் நீங்கள் சாப்பிடுங்க. அது மாத்திரம் இல்லாமல் உங்கள் கையை கொண்டும் உங்கள் நாக்கை கொண்டும் யாருக்கும் எந்த விதமான தீங்கு விளைச்சிடாதீங்க. விபச்சாரம் செய்கிறது, வட்டி வாங்குறது, சூதாடுறது, அது மாத்திரம் இல்லாமல் செய்வினை செய்கிறது, இந்த விஷயங்களை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். மது குடிக்கிறது இதெல்லாம் நம்முடைய அழிவுக்கு கொண்டு போயிடும். இதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். நிச்சயமாக மௌத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதில் வெற்றி பெறணும்னு சொன்னால் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் செல்வீங்க. இந்த உலகத்திலும் நல்லா இருப்பீங்க, மறுமையில் நல்லா இருப்பீங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய ஆத்மாவை சுத்தம் செய்யக்கூடிய திக்ரை கல்வி இதே திக்ருன்னு ஒன்று இருக்குது. அது செஞ்சுட்டு வந்தோம்னு சொன்னோம்னா இன்னும் நம்முடைய அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும். அது நான் என்னுடைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இதே திக்ர் ஆரம்ப பயிற்சின்னு போட்டிருப்பேன். அதையும் செஞ்சுட்டு வாங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. இது அனைவருக்கும் நீங்கள் ஷேர் செய்து நன்மையான விஷயங்களை நீங்களும் ஒரு பங்குதாரர் ஆகிக் கொள்ளுங்கள். வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.